சைல்டு சைக்காலஜி, சைல்டு ரிஸ்க் பிஹேவியர். இந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். இதுக்கு சைல்டு சைக்காலஜி அப்படின்னு தலைப்பு கொடுக்கவா, இல்ல சைல்டு ரிஸ்க் பிஹேவியர் அப்படின்னு தலைப்பு கொடுக்கவா? சைல்டு சைக்காலஜி அது ஒரு விஷயம். இந்த 21st செஞ்சுரியில 21வது நூற்றாண்டுல மிகவும் பேசும் ஒரு பொருளாயிட்டு. இன்னைக்கு மிகுதியான பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள், குழந்தை உளவியல் என்ற பாடத்தை படிக்கணும்னு சொல்லிட்டு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். அது காரணம் என்னன்னு தெரியுங்களா? அந்த காலத்துல குழந்தைகள்லாம் பெத்துக்கலையா? அந்த காலத்துல குழந்தைகள்லாம் இல்லையா? குழந்தை உளவியல் படிச்சுதான் அவங்க சரியாகணுமா, பாடங்கள் படிக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் நமக்கு தோணுது. தேவை இருக்க அந்த காலத்துல எதுவுமே தேவையில்லை. காரணம் என்னன்னா, குழந்தைகள் சீர்கெட, குழந்தைகளுடைய நடத்தை பிஹேவியர்ஸ் சீர்கெட, அவங்களுடைய ஆளுமை வளர்ச்சி பாதிப்படைய அளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் காரணிகளும் ஆரம்பத்தில் இல்லை. கூட்டு குடும்ப வாழ்க்கை, கிராமமான வாழ்க்கை, அந்த கூட்டு குடும்பத்திலையும் அந்த கிராம சூழ்நிலையிலையும் எந்தவித பிரச்சனைக்கு இல்லாமலும் நம்ம குழந்தை வளரும் பொழுது ஒருத்தங்கன்னு ஒரு விஷயத்தை அந்த குழந்தை கற்றுக்கொள்ளுது. அப்படி கற்றுக்கொண்ட அந்த குழந்தை, அப்படி இருந்த அந்த குழந்தை என்ன செய்யுது? எந்தவித பிரச்சனை இல்லாத, எந்தவித நடத்தை சார்ந்த பிரச்சனை இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்து நல்ல ஆளுமை மிக்கவராக எதிர்காலத்தில் ஆகும். இன்னைக்கு கேள்விப்பட்டா, அதாவது தெரு விளக்குடைய வெளிச்சத்துல படித்தவர்கள் தான் இன்னைக்கு ஜனாதிபதியாகும், மிகப்பெரிய அறிவியல் வல்லுநராக ஆக்கியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவங்களெல்லாம் குழந்தை உளவியல்லாம் படிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. இப்ப குழந்தை உளவியல் படிக்கிறதுடைய தேவை அந்த காலத்துல இல்லை. ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையில குழந்தை உளவியல் படிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அனைவரும் தள்ளப்பட்டோம்னா காரணம் இப்ப ரிஸ்க் பிஹேவியர்ஸ், சைல்டு ரிஸ்க் பிஹேவியர்ஸ். இப்போ ஒரு பிஹேவியர்ஸ் குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா, அந்த பிஹேவியர்ஸ் நடத்தை இருந்துச்சுன்னா, அந்த நடத்தை தொடர்ந்து அந்த குழந்தைகிட்ட இருந்துச்சுன்னா பிற்காலத்துல அந்த குழந்தை பெரியவள ஆகும் பொழுது அவருடைய ஆளுமை பாதிக்கப்படும். அவங்க 4 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாதவர்களாக நம்மளுடைய பிள்ளைகள் ஆகிவிடுவார்கள் என்ற பயம் பெற்றோரிடத்தில் இருப்பதால இன்ற காலகட்டத்தில் சைல்டு சைக்காலஜி என்று சொல்லக்கூடிய இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு அனைவரும் ஆர்வப்படும். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, சைல்டு ரிஸ்க் பிஹேவியர்ஸ். சைல்டு ரிஸ்க் பிஹேவியர்ஸ் நிறைய குழந்தைகிட்ட மத்தியில் வந்துருச்சு. இன்னைக்கு 2 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டாலோ, 3 வயசு குழந்தை எடுத்துக்கிட்டாலோ, 4 வயசு எடுத்துக்கிட்டாலோ, 5 வயசு எடுத்துக்கிட்டாலோ, இல்ல 6, 7, 8, 9 வரை நம்ம சைல்டுன்னு சொல்லுவோம். அந்த பருவத்திலேயே ஒரு குழந்தை பிரச்சனைக்குரியவரால் ஆக்கிடுறாங்க. பிற்காலத்துல தான் அவங்க நடத்தை கெட்டவர்களாக, பிஹேவியர் ப்ராப்ளம் உள்ளவராக அவர்கள் ஆவார் என்று பார்த்தாங்கன்னா, இருக்கும் பொழுது, வாழும் பொழுது 5 வயசுலயே, 6 வயசு, 7 வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் ரிஸ்க், பிரச்சனைக்குரிய பிஹேவியர்ஸ் கண்கூடாக நம்ம பார்ப்போம். அப்படி பார்த்தோன்னா அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்றது, எப்படி அதை தெரிந்து கொள்வது, அதை எவ்வாறு சீர்படுத்துவது என்பது யாருக்குமே தெரியாது. அதுக்குத்தான் எல்லாமே உளவியல் நாடி போறாங்க, உளவியல் வல்லுநர்களை நாடி போறாங்க. அந்த சைக்காலஜிஸ்டால முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா அவருக்கு அதோடைய அனுபவங்கள் இருக்குன்னு பார்த்தானா மிக குறைவாக. ஏன்னா பாடத்திட்டத்தில் பெருசா. இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோன்னா இதை பற்றி விரிவா ஆய்வு செய்யும். ஆட்டிசம் குழந்தைக்கு, டிஸ்லெக்சியா குழந்தைக்கு, ஏடிஹெச்டி சொல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தைக்கும், பிஹேவியரிஸ்ட் குழந்தைக்கும், எல்லாத்துக்கும் நம்ம வகுத்து தந்த
நம்ம உருவாக்குன அந்த பாடத்திட்டம் இருக்கிறாங்க, அந்த பேக்கேஜ் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. என்னுடைய மாணவர்கிட்ட கேட்டா போதும், ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க. ஆக இந்த வீடியோல சில லிமிட்டடா நான் வந்து சைல்டு சைக்காலஜி பத்தி இன்னைக்கு நான் பேசுறேன். சைல்டு சைக்காலஜில குழந்தையுடைய உளவியல்ல மிக முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடிய சில ஃபியூ பாயிண்ட்ஸ் சொல்றேன். நேச்சர் வெர்சஸ் நார்ச்சர். நேச்சர் வெர்சஸ் நார்ச்சர் அப்படின்னா என்னங்க? தமிழ்ல சொல்லணும்னா இயற்கை வெர்சஸ் வளர்ப்பு அப்படிமா. இயற்கை தானா விட்டா தானா விட்டா உதாரணத்துக்கு அந்த காலத்துல கூட்டு குடும்பமான வாழ்க்கை, கிராமமான வாழ்க்கை, நல்ல மனிதருக்கு மத்தியில நம்ம குழந்தை வளருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தானா விட்டா அந்த குழந்தை தானாக எல்லாமே கத்துக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தை ஒரு ஆளுமை மிக்க ஒரு பெரியவராக மாறும். வெர்சஸ் நார்ச்சர். அதே குழந்தைய வளர்ப்பு முறையை நம்ம சரி செஞ்சு வளர்த்தானாலும் இன்னும் ஆளுமை மிக்கவரா ஆகும். இப்ப நேச்சர் வெர்சஸ் நார்ச்சர் என்று சொல்லக்கூடிய கருத்துன்னா, ஒரு குழந்தையுடைய ஆளுமைக்கு ரெண்டு முக்கியமான காரணம். ஒன்னு இயற்கை, ஒன்னோடு வளர்ப்பு. இயற்கை நல்லா இருந்துச்சுன்னா வளர்ப்பு குறைவாக இருந்தாலும் போதும், குழந்தைகள் நன்றாக வளர்ந்துருவாங்க. சரி, இயற்கை சுற்றி இருக்க சூழ்நிலை அந்த குழந்தைக்கு இயற்கை சரியில்லை. உதாரணமாக அந்த குழந்தை ஒரு ஆட்டிசம் சில்ட்ரனாக வளரக்கூடிய ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுங்க. இல்லைன்னா அந்த குழந்தை ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி சில்ட்ரனாக வளரக்கூடிய ஜீன் இருந்துச்சுனாலோ, அந்த குழந்தை ஒரு டிஸ்லெக்சியா பிரச்சனை இருக்கக்கூடிய ஃபேமிலி ஜீன் இருந்தாலோ, இல்ல அந்த குழந்தை ஒரு டவுன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய மென்டல் ரிட்டார்டேஷன் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலோ, இயற்கையான சூழ்நிலையில அவங்களுடைய ஜீனியோகிராம் செக் பண்ணி அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலோ, அப்படிப்பட்ட குழந்தைய நார்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டுடைய அடிப்படையில அந்த வளர்ப்பை சரியாக நம்ம கொடுத்தானா அந்த குழந்தைகளை ஒரு ஆளுமை மிக்க குழந்தையாக இன்னைக்கு பார்த்துருக்கோம். இது மிகுதியான ஒரு சயின்டிஸ்ட், மிகுதியான ஒரு பிலாசபிஸ்ட், மிகுதியான சில அறிவியல் பொலிட்டீஷியன்ஸ் பார்க்கும் பொழுது அவங்க ஒரு குழந்தை பருவத்தில் ஒரு ஆட்டிசம் குழந்தையாகவும் இல்லை ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி குழந்தையாகவும் தான் இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வளர்ப்பு சரியாக இருந்துச்சு, அவங்களோட நார்ச்சர் நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கு கண்டிப்பா நமக்கும் சைக்காலஜி தேவை. இப்போ அடுத்தது மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட். மல்டி டைமென்ஷனல் ஆஸ்பெக்ட்னா ஒரு குழந்தைகிட்ட ஒரு ரிஸ்க் பிஹேவியர் நம்ம கண்கூட பார்த்துட்டோன்னா அந்த குழந்தை சரியாக வளர்க்கணும்னா பல அப்ரோச்சஸை எடுக்கணும். ஒரு அப்ரோச்சஸ் இல்லை, பல அணுகுமுறையை நம்ம எடுத்துக்கணும். அந்த பல அணுகுமுறையை நம்ம எடுக்கும் பொழுது கண்டிப்பா அந்த குழந்தைகிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். அடுத்தது முக்கியமான ஒரு கான்செப்ட் பிளாஸ்டிசிட்டி. இந்த பிளாஸ்டிசிட்டியால நல்லதும் இருக்கு, இந்த பிளாஸ்டிசிட்டியால கெட்டதும் இருக்கு. நம்ம குழந்தையுடைய இயற்கை தன்மையோ இல்ல குழந்தையுடைய வளரும் சூழலோ ஒரு தவறான பழக்கத்தில் ஆளாக்கப்பட்டாங்கன்னா அது அப்படியே பதிஞ்சிடும். உதாரணமாக 1 வயசு 2 வயசு குழந்தைகள் நல்ல போசக்கா இருக்கணும், நல்ல குழு குழுன்னு இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சீனி போடுவாங்க. நல்லா சாப்பிடுங்கிறதுக்கு அப்பால 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சீனி போட்டு கொடுப்பாங்க, சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. அப்படி நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்களா, அந்த இனிப்பு சாப்பிடக்கூடிய த்ரெஷ்ஹோல்டை கூட்டிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வேணும்னா நிறைய இனிப்பு சாப்பிட்டா தான் ஃபீலிங் வரும். அப்ப சிறு வயதிலேயே அந்த தன்மையை கூட்டிடுறாங்க. அந்த தன்மை எப்படி கூட்டுது? இந்த பிளாஸ்டிசிட்டியுடைய அடிப்படையில் அது கூடிவிடுது. அதே மாதிரி அனைத்து பழக்கங்களும் அனைத்து பிஹேவியர்ஸும் இப்படித்தான் நடக்குது. ஸோ ஒரு பிஹேவியரல் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் பிளாஸ்டிசிட்டி. அதே பிளாஸ்டிசிட்டியை நம்ம பயன்படுத்தி கொண்டு ஒரு குழந்தைகிட்ட இருக்கக்கூடிய பிஹேவியரல் இஷ்யூவை அதிகமாக சீனி சாப்பிடக்கூடிய குழந்தை, அதிகமாக சண்டை செய்யக்கூடிய குழந்தை, அதிகமான பிரச்சனை இருக்க குழந்தைய நம்ம மாத்திடலாம். ஸோ அதே பிரச்சனை தான் அந்த இடத்துல. பொதுவாக ஒரு குழந்தையை பத்தி நான் பேசும் பொழுது நான் இந்த ஒரு 4-5 டாபிக் டச் பண்ணாதான் நான் இருக்க மாட்டேன். குழந்தையுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட், குழந்தையுடைய சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட், குழந்தையுடைய எமோஷனல் டெவலப்மெண்ட், குழந்தையுடைய சோசியல் டெவலப்மெண்ட், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், இது எல்லாம் நம்ம வந்து நிறைய இருக்கு அந்த வளர்ச்சியுடைய பாதை. ஸோ குழந்தையுடைய மைல் ஸ்டோன், அந்த மைல் ஸ்டோன்ல கூட பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, எமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, சோசியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு,
பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த மெயின் ஸ்டோன் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க குழந்தைகிட்ட ஒரு பிஹேவியர் ரிஸ்க் இருக்கு. உதாரணமாக ஒரு ஆட்டிசம் இருக்கோ, இல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் பிரச்சனை இருக்கோ, இல்ல மென்டல் ரிட்டார்டேஷன் இருந்தாலும் அந்த மெயில் ஸ்டோன் சார்ட், மெயில் ஸ்டோன் நாலேஜ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பிசிக்கல் ப்ராப்ளம் ஜெனட்டிக் பேசி இருந்தாலும் அதை நம்ம என்விரான்மெண்ட் ஃபேக்டர் நார்ச்சர் மூலமாக அது சரி செஞ்சிடலாம். அதே மாதிரி சோசியல் அண்ட் எமோஷனல் காம்ப்ளிகேட் அது பிரச்சனைகள் இருப்பாருங்களே, அது ஏன் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு காரணம்னா அந்த சோசியல் அண்ட் எமோஷனல் சார்ந்த டெவலப்மெண்ட் விஷயங்கள்லாம் இன்னைக்கு குழந்தைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிக குறைவா இருக்கு. காரணம்னா தனி குடும்பம், ஸ்கூலு, கான்வென்ட் ஸ்கூலு, மக்களோட மிங்கிங் இல்லை, சோசியல் என்விரான்மெண்ட் இல்லை. அது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், பொதுவாக லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கூட இன்னைக்கு சரியா பார்க்கறது கஷ்டமா இருக்கு. இயற்கையாக ஒரு மொழியை கத்துக்கிறது இடத்துல அந்த குழந்தைகள் படுற பாடு இருக்கே, பாப்பாப்பா ரொம்ப கஷ்டம். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கே கஷ்டமா இருக்கு. ஸோ இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஒரு மாரி மாரல் டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்களேன், அதை நம்ம கரெக்டா ட்வீட் பண்ண நினைச்சிங்களேன், அந்த குழந்தையுடைய பர்சனாலிட்டியா சூப்பரா ஆக்கிடலாம். ஸோ பர்சனாலிட்டி சூப்பரா வேணும்னா இந்த சைல்டு சைக்காலஜியை கண்டிப்பா நீங்க படிக்கணும். குழந்தைகிட்ட எத்தனை பிரச்சனை இருக்குன்னு ஒரு லிஸ்ட் போடவா? குழந்தைகள்கிட்ட நிறைய பேர் குழந்தைகளுடைய உடல் சார்ந்த நோய்களை பத்தி தான் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. குழந்தையுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகள், பிஹேவியர் சார்ந்த பிரச்சனைகளை நான் பட்டியலிடுறத நீங்க பார்த்தங்கன்னா ரொம்ப உங்களுக்கு தோணும், சைல்டு சைக்காலஜி அவசியம் நம்ம படிக்கணும், டாக்டர்கிட்ட இது படிக்கணும், இது விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசை வரும். அதை பட்டியல் போடுற பாருங்க. ஆட்டிசம் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு. ஏடிஹெச்டி ஹைப்பர் ஆக்டிவிட்டி, மொபைல் போன் வந்ததுல இருந்து 5 வயசு 6 வயசுலயே ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. துருன்னு இருப்பாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, போக்கஸ்டா இருக்க மாட்டாங்க, அட்டென்டிவா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையை பெற்ற தாய் படுற பாடு இருக்கே கஷ்டம். நான் எத்தனை பேர் பார்த்திருக்கேன். இது ஒண்ணு. அடுத்தது முக்கியமான டிசார்டர், லேர்னிங் டிசார்டர். லேர்னிங் டிசார்டர் இருக்கு, அதுக்கு பட்டியல் நீண்டு போகும். எப்படி நீண்டு போகும்னா இப்ப சொல்ற பாருங்க, டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, டிஸ்கிராபியா, டிஸ்பிராக்சியா, டிஸ்பேஜியா, ஆடிட்டரி விஷுவல் ப்ராசஸிங் டிசார்டர், இப்படின்னு அது பட்டியல் போடுது. அப்ப டிஸ்லாக்சியானா என்னங்க? குழந்தை பிள்ளைக்கு ஏபிசிடி பார்த்து புரிஞ்சுக்க தெரியாது, படிக்க தெரியும், படிக்க தெரியாது. 12 வயசு 13 வயசு ஆகும், அவனால படிக்க முடியாது. படிக்க சொன்னா திரும்ப மாட்டான். ரெண்டாவது டிஸ்கால்குலியா, மேத்தமெட்டிக் சுத்தமா வராது, கணக்கு போட தெரியாது, ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது அந்த குழந்தைக்கு. டிஸ்கிராபியா, பாப்பாப்பா எழுதுறதுக்கு கஷ்டப்படுறாங்களே, ஏன் எழுதுறதுக்கு அந்த அம்மா படுற பாடு இருக்கே கஷ்டமா இருக்கும். இல்ல அந்த டீச்சர் படுற பாடு இருக்கே அது ரொம்ப கஷ்டம். டிஸ்கால்குலியா. அதே மாதிரி டிஸ்பிராக்சியா, ஃபைன் மோட்டார் மூமெண்ட், டிஸ்பேஜியா, டிஃபிகல்ட் இன் லாங்குவேஜ், அதே மாதிரி ப்ராசஸிங் டிஃபெக்ட், ஆடிட்டரி ப்ராசஸிங் டிசார்டரு, விஷுவல் ப்ராசஸிங் டிசார்டர், இப்படின்னு சொல்லிட்டு லேர்னிங் டிசார்டர்ல ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இது மட்டுமா? பிஹேவியரல் இஷ்யூஸ் இருப்பாருங்களேன், பிகா, யூனிவரிசஸ், தம்சக்கிங், டெண்டர் டப்பன், டிக்ஸ், பிரக்சிசம், என்கோப்ரிசிஸ், இப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு லிஸ்ட் போயிட்டு இருக்கு. பீக்கானா என்னங்க? மண்ணு சாப்பிடுறது. இன்னைக்கு குழந்தை பிள்ளை மண்ணு சாப்பிட்றாங்கல்ல, மண்ணு, அது மண்ணு சாப்பிடுறது பீக்கானா. எனியூரிசஸ்னா கண்ட இடத்துல யூரின் அடிக்கிறது, இல்லைன்னா நாக்டோரல் எனியூரிசஸ், தூக்கத்துல ஒண்ணுக்கு போறது. தம் சக்கிங், விரல் சாப்பிடுறது. லிஸ்ட் பைட்டிங், டெம்பர் டண்டன், எதுக்கு இடத்துல எரிச்சவர், வீல் கத்துறது, வாழ் கத்துறது. டிக், அது எப்படி முகத்தை அசைக்கிறது, ஒரே பிஹேவியர்ஸை ரிப்பீட்டடா செய்யறது, கண்ணு இதெல்லாம் பிஹேவியரல் இஷ்யூஸ். அடுத்த பிராக்சிசம், நைட் தூங்கும்போது நாக்டோனல் பிராக்சிசம், தூங்கும்போது அதே மாதிரி இது ஒரு டிசார்டர், எப்படி வாயை திறந்து விளையாடுவாங்க, இது டிக்ஸ்ல வருது. என்கோப்ரிசஸ், கண்ட இடத்துல மலஞ்சலம் கழிக்கிறது, இதெல்லாம் பிஹேவியர் இஷ்யூ. இது எப்படி எந்த டாக்டர்கிட்ட போய் நீங்க வைத்தியம் பண்ணுவாங்க? நான் சொன்னதுல எந்த டாக்டர்கிட்ட போவாங்க?
யார் இதுக்கு வைத்து கொடுப்பா? சைக்காலஜிஸ்ட். அத வெரி எக்ஸ்போர்ட் சைக்காலஜிஸ்ட். அதுக்குள்ள கரிக்குலத்தை நாங்க உருவாக்கி இருக்கோம். எங்கள்கிட்ட இருக்காது. டிஸ்லெக்ஸியா பிரச்சனை இருக்கா? கவலைப்படாதுங்க. டிஸ்கால்குலியா இருக்கா? கவலைப்படாதுங்க. டிஸ்கிராபியா இருக்கா? கவலைப்படாதுங்க. டிஸ்பேசியா கவலைப்படாதுங்க. பிஹேவியர் இஷ்யூ பீக்கா? மண்ணு சாப்பிடுறாங்களா? இல்ல எனுரெசிஸ் இருக்காங்களா? தம் சக்கிங் இருக்கா? டெண்டன் இருக்கா? டிக் இருக்கா? கவலைப்படாதுங்க. உங்க வீட்டிலே இருந்து நீங்க படிக்கலாம். அதுக்கு தான் எங்களுடைய கன்ஃபர்மிட்டி உதவுது. இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம். இது ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். ஸோ நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? எங்களை ஃபாலோ பண்றது. என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை நோட்டிபிகேஷன் கொடுங்க. அதே மாதிரி எங்களுடைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. கம்மியான காசு தான். என்னுடைய ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. பேக்கேஜ் வாங்க. என்ன மீட் பண்றதுக்கு ஆஃப்லைனோ இல்லை ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. உங்களோட நான் இருக்கேன். என்னுடைய டீம் இருக்கு. என்னுடைய கன்ஃபர்மிட்டி நெட்வொர்க் உங்களோட இருக்கு. ஸோ கண்டிப்பா சாதிப்போம். நம்மளுடைய குழந்தைகளை ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்களாக நம்ம ஆக்குவோம். தேங்க்யூ வெரி மச்.